ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன 2 தமிழ் டப்டு மூவி என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, பேச்சுலர் பிரசாத் 2025ல தமிழ் டப்ல யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய ரோம்காம் டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ 38 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல நம்ம கதையோட ஹீரோயினை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. நம்ம கதையோட ஹீரோ ஃபாரின்ல இருக்காரு. 2 கோடி ரூபாய் அப்பா வரதட்சணை கேட்டுட்டு இருக்கிறதுனாலே கல்யாணம் இவ்வளவு தள்ளி போனாலும் நம்ம கதையோட ஹீரோயினுக்கு ஃபாரின் போகக்கூடிய ஆசை இருந்தாலும் வரதட்சணையே கொடுக்காம ஹீரோயின் எப்படி ஹீரோவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு மூவி தான், ஒரு ஆவரேஜான மூவி. காமெடி படத்துல ஒர்க் அவுட் ஆகல, பெர்ஃபார்மன்ஸ் ஓகே சிம்பிளா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எஃபோர்ட் போட்டு நம்ம கதையோட ஹீரோ ஒரு காமெடினுங்கிறத தாண்டி ஆக்டரா இந்த படத்துல ஷைன் ஆக ரொம்பவுமே ட்ரை பண்ணியிருக்காரு. சில ஸ்கூப் சீன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலான ரோம்காம் டிராமா, சிம்பிளான ப்ரெமிஸையும் மெசேஜையும் மட்டும் தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேஷா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு. இன்ட்ரோல் அண்ட் கிளைமேக்ஸ் இன்னுமே பெட்டரா இருந்துக்கலாம்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சுபம் போட்டு முடிக்கிற மாதிரியான யூஸ்வல் ஃபேமிலி காமெடி டிராமாங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு, சாங்ஸ் இன்னும் பெட்டரா இருந்துட்டான்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. ஸ்லோ அண்ட் பிரிடிக்டபிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கமர்ஷியல் காமெடி டிராமா காதல் படங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேச்சுலர் பிரசாத் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தேவிகா. 2025ல தமிழ் டப்ல யூடியூப்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. கிஷோரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினோட பொண்ணு காணாம போயிடுறா. மிஸ்ஸிங் கேஸ் கிட்னாப் கேஸா மாறி நம்ம கதையோட ஹீரோவான போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய கிஷோர் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த குழந்தையை கண்டுபிடிச்சாரா, ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அந்த குழந்தைய உண்மையாலுமே யாரு கிட்னாப் பண்ணாங்க, இதுக்கு நடுவில் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சம்பவம் பண்ணாருங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நாலினியர் நரேஷன்ல ஹைப்பர் லிங்க்டு டிராமா ஸ்டைல்ல 3 பேரோட ஸ்டோரியை கனெக்ட் பண்ணி ஒரே ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸை வச்சு இவங்க என்ன சம்பவம் பண்றாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலான கிரைம் த்ரில்லர் டிராமா ரொம்ப ஆவரேஜா சட்டிலா சிம்பிளான ஒரு டோன்ல கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட்டா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் பிலோ ஆவரேஜா போயிடுச்சு. கிளைமேக்ஸ் ஓகேவா பண்ணியிருந்தாலும் த்ரில்லர் டோனை இன்னும் பெட்டரா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டர் படத்துல இருந்தாலும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, எந்த ஒரு எமோஷனல் இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல. பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருக்கு, தமிழ் டப்பிங் ப்ராப்பரா இருக்குன்னு நீங்களே பாப்பீங்க. அண்ட் படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷன் பயங்கர போரிங்கா போயிடுச்சு. இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை ஹைலைட் பண்ணியிருந்தா படம் சூப்பரான ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட் அண்ட் ஒப்பீனியனா இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தமிழ் டப்டு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி யூடியூப்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. கிஷோரும் நடிச்சிருக்காருங்கிறதுனால வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. தேவகி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 5.6 அவுட் ஆஃப் 10. இந்த 2 and மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you well.